இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நிறைய எறும்புகள்லாம் வந்துட்டுருக்கு. அந்த எறும்புகளுக்கு தங்க இடமே இல்லை அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா கீழே வந்து சிமெண்ட் போட்டு கல்லெல்லாம் சமமாக தட்டிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து போஸ்ட்டு போட ஆரம்பிக்கிறாரு. போஸ்ட்டு போட்டு அதுக்குள்ளே காங்கிரீட்டை நிரப்பிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார மண்ணை ஃபில் பண்ணிக்கிறாரு. ஃபில் பண்ணி அதை அழகாக சமமாக தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டு அப்புறம் படல் போட்டு அதுக்கு கீழே மேலே எல்லாத்துலேயுமே சிமெண்ட் போட்டு தரையை கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் வச்சு செவுரு எழுப்புறாருங்க. செவுரு எழுப்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணுறாரு. இவரோட திறமையை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் போடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்படியே எல்லாத்தையுமே போட்டுறாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு கதவு ஜன்னல் எல்லாமே வச்சு முடிச்சிடுறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கட்ட தான் ஆரம்பிக்கிறாரு. சைடில் பில்லரு எல்லாத்துலேயுமே காங்கிரீட் போட்டு ஃபுல் பண்ணிடுறாருங்க. அப்புறமா மேலே கூரையை செட் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கூரையெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பெயிண்டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வைக்கிறாருங்க. படிக்கட்டு வச்சுட்டு அதையும் ஃபுல் பண்ணிட்டு சைடில் எல்லாமே பூச்செடி வச்சு இந்த வீட்டை அழகாக செட்டில் பண்ணிட்டு எறும்புக்காக இவர் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நல்ல மனுஷனாக இருக்கார். சூப்பராக இருக்குங்க அவுட்புட்டு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க.